நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் குழந்தை விற்பனை தொடர்பான ஆடியோ வெளியான நிலையில் புகாருக்குள்ளான ஓய்வு பெற்ற செவிலியரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து நமது செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்போம். ரியாஸ், குழந்தை விற்பனை குறித்து பேரம் பேசிய செவிலியர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? தேவேந்திரன், குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற செவிலியர் அமுதா என்பவர் வாட்ஸ்அப்பில் குழந்தைகளை விற்பனை செய்வது தொடர்பான ஆடியோ வைரலாகி வருகிறது. குறிப்பாக ராசிபுரத்தைச் சேர்ந்த அவர் நாமக்கல் மாவட்டம் அல்ல பல்வேறு பகுதிகளில் குழந்தைகளை விற்பனை செய்வது தொடர்பாக குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைகள் வழங்குவதற்கு இதற்கு பல லட்சம் ரூபாய் பணத்தையும் நிர்ணயம் செய்து பேரம் பேசியது தொடர்பான ஆடியோ தற்போது வைரலாகி வருகிறது. குறிப்பாக குழந்தைகள் நிறத்துக்கு ஏற்றவாறு விலையை நிர்ணயித்து குறிப்பாக அழகாக ஆண் குழந்தைகளுக்கு 3 லட்சம் ரூபாய் முதல் 4 லட்சமும், அதே போல பெண் குழந்தைகளுக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் விலையை நிர்ணயம் செய்து பேசக்கூடிய இந்த வாட்ஸ்அப் ஆடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக 30 ஆண்டுகளாக இந்த குழந்தை விற்பனையில் அந்த பெண் ஈடுபட்டு வருவதாகவும் அதுவல் அந்த ஆடியோவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆடியோ வெளியானதிலிருந்து தற்போது ராசிபுரம் காவல்துறையினர் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த பெண் தொடர்பான புகார்கள் எதுவும் வரப்படவில்லை. அந்த பெண்ணினுடைய வாட்ஸ்அப் அந்த தொலைபேசியினுடைய எண்களை தற்போது ஆய்வு செய்யப்பட்டு யாரெல்லாம் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார்கள், அந்த பெண் எங்கிருந்து அந்த குழந்தைகளை வாங்கி அவர்களுக்கு அந்த குழந்தையில்லா தம்பதிகளுக்கு வழங்கியுள்ளார் என்பது குறித்தான விசாரணை தற்போது 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. விசாரணையில் இறுதியில் அந்த பெண்ணானது கைது செய்யப்படுவார் செய்தி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகள் அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக நாமக்கல்லில் இருந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த புகார்கள் இதுவரை வரவில்லை. தற்போது ராசிபுரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் தற்போது புகார் கொடுக்க முன்வந்துள்ளார். நாமக்கல் ராசிபுரத்தைச் சேர்ந்த காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுப்பதற்காக தற்போது இங்கு வந்துள்ளார். அந்த பெண் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த குழந்தைகளை விற்று வந்தது அந்த ஆடியோவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு தேவையான பிறப்புச் சான்றிதழும் அவரே வாங்கி கொடுப்பதாகவும் அதற்கும் ஒரு தொகையை நிர்ணயித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது இங்கு பொறுத்த வரைக்கும் ராசிபுரத்தை சேர்ந்த நிச்சயமா ரியாஸ், இந்த பேர விவகாரம் எல்லாம் யாருக்காக நடத்தப்பட்டது, பின்னணியில் யார் இருக்காங்க, அது குறித்து ஏதேனும் தகவல்கள் தெரிய வந்ததா ரியாஸ்? தேவேந்திரன், குறிப்பாக இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த அமுதா என்ற பெண் தனிப்பட்ட முறையில் அவர் செய்திருக்க முடியாது. இதற்கு பின்னாக மிகப்பெரிய ஒரு டீமை ஃபார்ம் செய்திருப்பார். குறிப்பாக அரசு அதிகாரிகள் இதில் துணை இருப்பார் சொல்லி சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே இங்கு இந்த பெண்ணானது குடியிருந்து வந்துட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளாகவே இந்த பெண்ணானது குறிப்பாக இங்கு இருக்கிற மறுவாழ்வு மையங்கள், அதே போல மருத்துவமனைகள் பிறக்கிற குழந்தைகள் அனைத்துமே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த குழந்தைகளை விற்று வருவது தெரிய வந்துள்ளது. மேலும் சமூக ஆர்வலர் நினைச்சிருக்காரு. சார், குறிப்பா நீங்க சொல்லுங்க, இந்த பெண் தனியாளா இருந்து இவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியுமா? இது பின்னணி யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், இந்த குழந்தை விற்பனை 30 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டாங்க. உண்மையான குழந்தையுடைய பெற்றோர் பெயர் இல்லாமல் யாருக்கு விற்கிறாங்களோ அந்த வாங்கக்கூடிய அப்பம்மாவுக்கு அந்த குழந்தை பிறந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த குழந்தைய சர்டிஃபிகேட் ரெடி பண்ண பிறகு ஒரு 5000-10,000 குழந்தையை வாங்கி இந்த குழந்தைய 2 லட்சம் 3 லட்சத்துக்கு விற்கிறாங்க. வெளிநாடுகளில் அந்த குழந்தைய அனுப்பியிருக்காங்க. அப்படிங்குள்ள இந்த அம்மா மட்டும் தனியாக செஞ்சுக்கிறது வாய்ப்பே கிடையாது. 30 வருஷமா அந்த விவகாரம் நடந்துருக்கு. எங்களுக்கு தெரிய 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அப்படிங்குள்ள மிகப்பெரிய நெட்வொர்க் இதுக்கு பின்னாடி இருக்கு. மிகப்பெரிய அரசியல் பலம் கொண்டவங்க, அதிகார பலம் கொண்டவங்க இருக்காங்க. திருச்சியில் குழந்தைய வாங்கியிருக்காங்க, சேலத்தில் குழந்தைய வாங்கியிருக்காங்க, மற்ற பகுதியில் குழந்தைய வாங்கியிருக்காங்க. கோவை ஏர்போர்ட் மூலமாக, திருச்சி ஏர்போர்ட் மூலமாக இந்த குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போயிருக்கு. அப்படிங்குள்ள இந்த அம்மா ஒரு சாதாரண நர்ஸால இந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது. இந்த அம்மாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பலம் உள்ளவங்க, அதிகார பலம் உள்ளவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விசாரணை வளையத்துள்ளார் கொண்டு வந்தால் தான் இந்த குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் உண்மையிலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. அப்படிங்கிற ஒரு 5 வருஷம் இந்த ஊரில் பிறந்த குழந்தைங்க, காணாமல் போன குழந்தைகளை 5 வருஷம் கூடிய குழந்தைகளை விசாரிச்சு பார்த்தோம்னா எந்தெந்த குழந்தைகள்லாம் வீட்டில் இல்லையோ அந்த குழந்தைங்களாம் விற்கப்பட்ட குழந்தைங்க இந்த அம்மா மூலமாக விற்றுருக்காங்க. இந்த அம்மா மாதிரி நிறைய வியாபாரி இந்த ஊரில் இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அரசியல் பலம் கொண்டவங்க, அதிகார பலம் கொண்டவங்க மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. இதெல்லாம் சமூக நலத்துறை தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. சமூக நலத்துறை குழந்தைகள் பாதுகாப்பு எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்குலாம் தெரிஞ்சு தான் இந்த விஷயம் நடக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஒரு உண்மையாக பிறந்த குழந்தை பர்த் சர்டிஃபிகேட் 1 வாரம் 10 நாள் ஆகுது. இந்த மாதிரி விற்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உடனடியாக பர்த் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தராங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிறந்த குழந்தை, 1 மாதத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இவங்க புதுசாக ரெடி பண்ணி தராங்க. அப்படிங்கிற இந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சு விசாரிச்சாங்கனாவே எல்லா அதிகாரிகளும் மாட்டிக்குவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருமே மாட்டிக்குவாங்க. உள்ளூர் காவல்துறையால் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர முடியாது. சிபிஐ, சிபிசிஐடி போன்ற ஏஜென்சி இந்த வழக்கை விசாரிச்சாதான் உண்மை குற்றவாளிகள் வெளியே வருவாங்க. ஏன்னா இந்த நாமக்கல் மாவட்டத்தில் கூடிய அதிகாரிகள் இதுக்கு துணை போயிருக்காங்க, அமைச்சர் உட்பட.
தேவேந்திரன், குறிப்பாக இந்த சமூகங்களுடைய கருத்தில் கேட்டிருப்பீங்க. குறிப்பாக இந்த விசாரணை பொறுத்த வரைக்கும், அதாவது உள்ளூர் இருக்கிற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டால் முழுமையாக வராது, இதுக்கு சிபிசிஐடி விசாரணை அல்லது அதுக்கு மேலான அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது இவருடைய கருத்தாக இருக்கும். இங்கு 30 ஆண்டுகளாக இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு பல லட்சம் ரூபாய் பேரம் பேசி இந்த குழந்தைகளை விற்று வந்தது இந்த வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக தெரிய வந்தது. தற்போது முதற்கட்டமாக இந்த அமுதா என்ற பெண்ணை தற்போது மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆடியோ வைரலான பிறகும் சமூக நலத்துறை அதிகாரிகள் இதுவரை அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை. தொடர்ச்சியாக இங்கு கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இங்கு விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் இந்த பெண் இன்று இரவுக்குள் கைது செய்யப்படலாம் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.